வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உலக வங்கியின் ஆசிய பிராந்திய பிரதிநிதிகள் மற்றும் பிரதமரின் செயலாளர் ஆகியோருக்கு இடையில் பிரதமர் அலுவலகத்தில் சந்திப்பு. எந்த நேரத்திலும் நாட்டின் பொறுப்பை ஏற்க தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கருத்து. நீதிமன்ற சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து பிரபுக்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் மீளாய்வு செய்ய பாதுகாப்பு தரப்பினர் தீர்மானம். புலிகள் அமைப்பு உள்ளிட்ட 10 அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளியீடு. தொடர்ந்து விரிவான செய்திகள். உலக வங்கியின் ஆசிய பிராந்திய பிரதிநிதிகள் மற்றும் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சமுதந்திரி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய சுவீட்சத்துக்கான பிராந்திய பணிப்பாளர் வர்கீஸ் மற்றும் அவரது குழுவினர் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை, நடைமுறையில் இருக்கும் சீர்திருத்தங்கள் மேலும் உலக வங்கி இலங்கை அரசாங்க ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வழிகள் குறித்து விரிவாக கலந்துரையாடியுள்ளனர். உலக வங்கி பிரதிநிதிகள் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு நன்றி தெரிவித்ததோடு 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான சாதகமான நடவடிக்கையாகவும் பாராட்டினர். தூதுக்குழுவினர் பயனுறுதியான கொள்கை அமலாக்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதுடன் சர்வதேச முகவர்களுடன் தடையற்ற ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதில் பிரதமர் அலுவலகத்தின் முக்கிய பங்கை சுட்டிக்காட்டினர். 2025 வரவு செலவு திட்டம் பொருளாதார ஸ்திரத்தன்மை, நல்லாட்சி மற்றும் பேண்தகு அபிவிருத்தியை மையமாக கொண்டுள்ளது என்பதை விளக்கிய அவர், முதலீடுகளை ஊக்குவித்தல், வர்த்தகத்துறைக்கான வசதிகளை மேம்படுத்தல், டிஜிட்டல் மயமாக்கல் ஆகியவற்றில் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தினார். அத்துடன் ஊழலுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாடு எடுக்கும் அரசாங்க நடவடிக்கைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் உதவிகளை வழங்குதல் என்பன அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கங்களாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சுகாதாரம், கல்வி, சுற்றுலாத்துறை, சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் மற்றும் விவசாய துறைகள் தொடர்பான வளர்ச்சிக்கு விசேட முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் இந்த துறைகளின் விநியோகங்களை அதிகரிக்க தேவையான சட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் பிரதமரின் செயலாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பில் உள்ள பல பிரச்சினைகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அனுர்குமார் அரசாங்கத்திடம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்துள்ளார். பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சு சார் முதலாவது ஆலோசனை கூட்டமானது பாராளுமன்ற கட்டட தொகுதியில் கடந்த 20ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. இதில் பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை குழுவின் குழு உறுப்பினர் என்ற ரீதியில் கலந்து கொண்ட சாணக்கியன் இந்த கோரிக்கைகளை அரசிடம் எடுத்துரைத்திருந்தார். அதன் அடிப்படையில் மட்டக்களப்பில் உள்ள கையகப்படுத்தப்பட்ட இராணுவ முகாம்களான மொரக்கொட்டாஞ்சேனை, பாலையடிவட்டை, குருக்கள் மடம், காயங்கேணி மற்றும் விமானப்படையினரால் கையகப்படுத்தப்பட்ட புதூர் மக்களுக்கு சொந்தமான நிலம், தாண்டியடி தொயிலும் இல்லம், அதனுடன் களவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையம், மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மற்றும் மக்களுக்கு சொந்தமான வாகரி பிரதேச அரச காணிகளில் அநேகமானவை இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு காணப்படுகிறது. இவை உட்பட பல பொதுமக்களுக்கு சொந்தமான நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டதோடு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவும் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தப்பட்டது. இதன்போது அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அதற்கான குழு ஒன்றினை நியமிப்பது தொடர்பில் ஆராய்வதாக உறுதியளித்ததோடு கடந்த காலங்களில் திரிபோலி ஆயுதப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்பான சாட்சிகளை விசாரிக்க புதிய குழு ஒன்றினை அமைக்க வேண்டும் என்று முன்வைத்த கோரிக்கையினையும் உடனடியாக விசாரிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், பிரதியமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், படை தளபதிகள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச எந்த நேரத்திலும் நாட்டின் பொறுப்பை ஏற்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். பத்ரமுல்ல நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த உறுப்பினர் ஊக்குவிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் பற்றிய விளக்கங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு நாமல் ராஜபக்ச தலைமை தாங்கியதோடு தற்போதைய அரசாங்கத்திற்கு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க கலைக்கும் பட்சத்தில் நாட்டை நிர்வகிக்க எந்த நேரத்திலும் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து பிரபுக்களின் பாதுகாப்பு குறித்து குறிப்பாக ஜனாதிபதி முதல் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரையிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மீண்டும் மீளாய்வு செய்ய பாதுகாப்பு தரப்பினர் தீர்மானித்துள்ளனர். இந்த நிலையில் பிரபுக்களின் பாதுகாப்பு நிலைமையினை காலப்போக்கில் மீளாய்வு செய்வது வழக்கமான செயல்முறை என்று தெரிவித்துள்ள போலீஸ் ஊடக பிரிவு, எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பு வழங்குவதற்கான தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த கோரிக்கையை அடுத்து பொருத்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பதில் போலீஸ் மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார்.
பல புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போலீஸ் பாதுகாப்பு இன்றி பயணிப்பதோடு சிலர் போலீஸ் பாதுகாப்பை நிராகரித்துள்ளனர் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு இணையாக பிரபுக்களின் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றிய சில அதிகாரிகள் தற்போது சாதாரண சேவையில் இணைக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் பிரபுக்களின் பாதுகாப்பு அமைப்பை பாதுகாப்பு தரப்பினர் மீண்டும் மதிப்பீடு செய்து சேவையான மாற்றங்களினை செய்ய உள்ளனர். இதேவேளை நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று 5வது நாளாக நடைபெறுகிறது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வு காலை 9:30 மணிக்கு தொடங்கும் நிலையில் வரவு செலவு திட்ட விவாதம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்திலும் மாதிவில உறுப்பினர்களின் வீடுகளிலும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார நேற்று நடந்த வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது தெரிவித்திருந்தார். அதே நேரம் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க ஆகிய அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான பரபரப்பு விவாதம் ஏற்பட்டிருந்தது. புலிகள் அமைப்பு உள்ளிட்ட 15 அமைப்புகளை பயங்கரவாதத்தோடு தொடர்புடையதாக கருதி பாதுகாப்பு அமைச்சினால் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் உயக்கொந்தா வெளியிட்டுள்ளார். இந்த அமைப்புகள் வெளிநாடுகளில் செயல்படும் புலிகள் அமைப்போடு தொடர்புடைய குழுக்களிடமிருந்து உதவி பெறுகின்றன எனவும் அவற்றின் மூலம் அந்த அமைப்பை மீண்டும் உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது எனவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத செயல்களிலும் பயங்கரவாதத்துக்கான நிதி உதவியிலும் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்த அமைப்புகளை தடை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானி குறிப்பிடுகிறது. தடை செய்யப்பட்ட அமைப்புகளில் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம், கனடிய தமிழர் தேசிய பேரவை உள்ளிட்ட அமைப்புகள் அடங்குகின்றன. மேலும் சில அமைப்புகளோடு சேர்ந்து 222 தனி நபர்களின் பெயர் விவரங்களும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக புலனாய்வு அமைப்புகளுக்கு முன்கூட்டிய தகவல் கிடைத்திருந்த போதிலும் அதை தடுப்பதில் தோல்வியடைந்ததே கனேமுல்ல சஞ்சீவ உயிரிழப்புக்கான காரணமாக அமைந்தது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது இந்த சம்பவம் குறித்து அவர் பேசியிருந்தார். நீதிமன்ற அறைக்குள் துப்பாக்கிதாரியை அழைத்துச் செல்ல உதவிய பெண் குறித்து உளவுத்துறை முன்கூட்டியே தகவல் பெற்றிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் தேவகே இஷாரா செவந்தி என்ற இந்த பெண் தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக முன்னதாகவே உளவுத்துறை தகவல் வழங்கியிருந்தது. எனினும் தேசிய பாதுகாப்பு நிபுணர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க தவறியதை அவர் விமர்சித்தார். மேலும் இந்த சம்பவத்தை 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு சம்பவத்தோடு ஒப்பிட்டும் விமர்சித்திருந்தார். சம்பவத்திற்கு பிறகு துப்பாக்கிதாரி சில மணி நேரங்களில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படினும் குற்றத்தில் ஈடுபட்ட பெண் தப்பியோடியதாகவும் சந்தேக நபரின் கைது நடவடிக்கை அதிகாரிகள் கையாண்ட விதம் குறித்தும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டாஞ்சேனையில் நேற்றிரவு இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவர் போலீசாரின் சூட்டில் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் பிளியந்தலை மடபாத்தை பிரதேசத்தை சேர்ந்த 32 வயதான அருண லக்மால் ஜாவரதன மற்றும் கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தை சேர்ந்த விஜயகுமார் பிரகாஷ் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் போது காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக தலவாக்கல பேவல் தோட்டத்தினை சேர்ந்து வர்த்தக நிலை உரிமையாளர் சசிகுமார் கோட்டாஞ்சேனையில் இடம்பெற்றிருந்த சூட்டில் உயிரிழந்தார். துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்ற நிலையில் ஒரு குடவத்தையில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை அடையாளம் காண அழைத்து செல்லப்பட்ட போது அவர்கள் போலீசாரின் ஆயுதங்களை பறித்து போலீசார் மீது சூடு செய்ய முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னணியில் போலீசாரின் பதில் சூட்டில் சந்தேக நபர்கள் இருவரும் உயிரிழந்ததோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலை, கடத்தல்கள் உட்பட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளை சீர்குலைத்து நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த சில குழுக்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் DWRD செனவரத்ன தெரிவித்தார். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அந்த குழுக்கள் தொடர்பில் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றிற்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் ஊடக அமைச்சில் சனிக்கிழமை இன்றைய தினம் இடம்பெற்றிருந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 17 சூட்டு சம்பவங்களில் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த 5 சம்பவங்களும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.